Ticket, please. Thank you, sir. தம்பி சுக்கரிங்க மாமாவா? ஆமா ஆமா சலிக்கீங்களா? நல்லா சலிக்கா. ஆமா போலாமே. ஆமா பக்கத்துல படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? பாஸ் பண்ணியாச்சு. அடி சக்கை நானா? ஐயா நீங்க போற வழியில அந்த கிராமத்துல கொஞ்சம் எங்களை விட்டுறீங்களா? கிளவி வேற வண்டி பாப்பா. அம்மா இருங்கம்மா. மாமா எனக்கு என்ன, நான் குறுக்கு பாதையே வந்துடுறேன். முதல் சலுகை குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தான். இவங்க ஏற்று விட்டுருங்க. என் பெட்டி சாமான்களை எல்லாம் வீட்டுல ஒண்ணு சேர்த்துருங்க. அப்படிங்கிறதுல வந்து சேர்ந்துடுறேன். சரிங்க தம்பி. தம்பி வா ஏறு. மாமா அப்படி. அம்மா ஏறுங்கம்மா. மெதுவா மெதுவா. தங்கச்சி எங்களா கண்டு அம்மா எல்லாம்? அது வந்து நான் பக்கத்துல யார் வீட்லயே விசேஷம் போயிருக்காங்க. இல்லப்பா, அம்மாவும் பாட்டியும் அரிசி மில்ல வேலை செய்ய போயிருக்காங்க. சித்தப்பா எல்லாம் சரிகாரங்க வீட்டுல நூல் சுத்த போயிருக்காங்க. தங்கச்சி இதெல்லாம் உண்மையா? ஆமாண்ணா, கொஞ்ச நாளா இப்படி எல்லாரும் கஷ்டப்பட்டுதான் நம்ம குடும்பம் நடக்குது. யாரு கண்ணனா? ஐயோ எம்எஸ்சியில பாஸ் பண்ணதை சொல்லலாம சந்தோஷமா ஓடியாந்தேன். பாஸ் பண்ணிட்டியாப்பா? கடவுளே. ஏன் சார் வீட்டு மேல கடன் வாங்கி குடும்பம் நடத்துறதான் கருதி வச்சிருந்தேன். பட வேண்டிய கஷ்டங்களை எல்லாம் பட்டு முடிச்சு நீங்க படிச்சு பாஸ் பண்ற நேரத்துல இப்படி வேதனையான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாம்னு இந்த சின்ன குழந்தையெல்லாம் வேலைக்கு அனுப்புனியா? நான் வேண்டான்னு தான் சொன்னேன். இவங்கதான் யாரும் கேட்கல. நடந்ததை பத்தி பெண்ணத்தான். உங்க படிப்பு முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க வேலைக்கு போறீங்க. எல்லாரும் நல்லா இருக்க போறோம். ஏசினம்மா 3 மாசத்துக்கு முன்னதானே இந்த வீட்டு மேல மறுபடியும் கடன் வாங்கி அந்த 2000 ரூபாயில எனக்கு 1000 ரூபாய் அனுப்பி வச்சுங்க. மீதி 1000 ரூபாய் இருக்கும்போது நீங்க எல்லாம் எதுக்கு வேலைக்கு போகணும்? அந்த 1000 ரூபாய் தான் அக்கா வாங்கிடுச்சு. என்னடி அனுப்பியா? வந்தது வராதுமா. எங்க அண்ணன் கிட்ட என்ன பத்தி புகார் பண்றேன். என்ன மச்சான் சௌக்கியமா? நான் எதுக்கு வாங்குறேன் அந்த பணத்தை? 4 பவுன்ல வளையலும் பட்டு புடவையும். என்னது? ஓஹோ சொல்ல வேண்டாம் சொல்லிருக்கீல, மறந்தே போச்சு. மன்னிச்சிரு. அண்ணா, இவங்க யாரு சொல்றதையும் நம்பாது. நம்ம அம்மா உயிரோடு இருந்தோம் நமக்கு இந்த கேவல நிலைமை வந்திருக்குமா? இந்த அம்மா மாத்தாண்டாங்கிறதுனால தானே இந்த கையால் ஆகாத ஆம்பளையே ஏன் தலையில கட்டி வச்சாங்க. நீ கட்டிக்கிட்டு வந்தவளாவது என்ன மதிக்கிறாளான்னா அதுவும் கிடையாது. இந்த வீட்டுல வந்து சேர்ந்திருக்க சித்தப்பா பசங்க அனாதைகளா, அதுக்கு கூட என்ன மதிக்கிறது இல்ல. இந்த வீட்டுல எல்லாரும் ஒரே கட்சியா இருந்து என் மேல குறை சொல்லதே வேலையா போச்சு. அதுதான் போகட்டும். நீ எத்தனை நாள் கட்சி வந்திருக்க? வீட்டுக்கு பெரியவங்க இந்த அம்மா எனக்கு சொல்லி அனுப்பணுமா வேண்டாமா? நீயே சொல்லு. மற்றவங்களுக்கு எதுன்னு நீ ஏன் நினைக்கிற? நீ அவங்க கிட்ட அன்பா நடந்துக்க, அவங்களும் உங்களுக்கு அன்பா பழகுவாங்க. எனக்கு இந்த வீட்டுல சரிபாதி உரிமை இருக்கிறதுனால அது எல்லாருக்கும் கசப்பா இருக்கு. சுறுசுறுப்பா போய் சமையல பண்ண. எவ்வளவு நேரமா பேசுற? பசிக்கவே இல்லையா உனக்கு? மச்சான் வர்றீங்களா? கம்மி ஆட்டத்துக்கு ஒரு கை குறையுது. அதுக்கு எங்க அண்ணன் தான் கிடைச்சதா?
திண்ணையில பக்கத்துல உட்காந்துருப்பான், அவனை கூப்பிட்டுங்க. பக்கிரியா? ஐயோ, அவனுக்கு ஏற்கனவே 2 கையும் குறைஞ்சிருக்கு. அவனோட எப்படி? எதுக்கு பண்ணி வேற யாரும் தர்ற? இதான் எனக்கு நல்ல சீட்டு விளையாட கத்து கொடுத்துருக்கேன். நான் வரவா? கடைஞ்சல கூடாது. வா மச்சான், பட்டத்தை பத்தி விவரமா அப்புறம் பேசுறேன். புரியா? ஏய் ராஜு, இங்க வா. என்ன மாமா? அப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு. சாயந்தரமா உனக்கு நல்ல நல்ல கதையெல்லாம் சொல்றேன். ஆமாப்பா, இப்பவே கதை சொல்லுப்பா. இப்பவே கதை சொல்லுமா? அதெல்லாம் கூடாது, சாயந்தரமா தான் சொல்லுவேன். கதையை பார்த்து அதான். கணவனோட புகழுக்கு பின்னால மனைவியோட அன்பு மறைஞ்சிருக்குன்னு ஒரு ஆங்கில கவிதை நான் படிச்சேன். நான் எம்எஸ்சியில முதல் வகுப்புல பாஸ் ஆனதுக்கு காரணமே நீதான். போதும், சும்மா என்ன புகழாதீங்க. தகுதி இருக்கு, அதனால புகழேன். அதான் அன்பு, அழகு, அறிவு, அடக்கம் எல்லாத்துலயும் என் மனைவி முதல் வகுப்புல பாஸ் பண்ணிருக்காள்ல. அதுக்கு இப்போ ஒரு பரிசு கொடுக்க போறேன். நான் புரியலையா? பாரு, கதை சொல்லுன்னு சொன்னீங்களே, கதை நான் பாட்டு பாடுங்க. ஆமாண்ணா. ஆமாப்பா, பாட்டு பாடுங்கப்பா. பாட்டா பாரு. ஆளுக்கு 3 இட்லி கொடுத்தா ஆட்டாடி ஒரு இட்லி ஜெயிச்சுட்டேன். சீக்கிரண்டா, பத்தி உயிர் போகுதுடா. ஜெயிச்சுட்டேன். சொல்ல முடியுமா? அடே இன்னும் வேட்டாடுவோமா? வேண்டாம் வேண்டாம், என்னடா அது அக்கிரமமா இருக்குது. பிள்ளைக்கு 5 இட்லி, அப்பனுக்கு 1 இட்லியா? ஆமாப்பா, பத்தலன்னா உங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கிடுன்னு அம்மா சொல்லிட்டு போனாங்க. என்னம்மா, பட்டணத்துல இருந்து உன் புருஷன் வந்திருக்காராமே, கூப்பிடு. சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அப்புறமா வாங்க. மான ரோஷம் இருக்கிறவங்க கடனை கொடுத்துட்டாம சாப்பிடணும். ஓட்டுல போடுறதுக்கு முன்னாலேயே பைசல் பண்ணிட்டா நல்லது. இல்லாட்டி போனா வட்டியோட ஓட்டு செலவையும் சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆமா, கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க. இப்பதான் பெரிய படிப்பு முடிச்சுட்டு வந்திருக்கேன். வேலை கிடைச்சதும் சீக்கிரமா உங்க கடனை தீர்த்துறேன். அது வரைக்கும் எப்படிப்பா பொறுத்துக்க முடியும்? எல்லா கடனும் சேர்த்து 15,000 ரூபாய்க்கு மேல போகுது. இந்த வீடு 10,000 ரூபாய் கூட போறாது. அதனாலதான் இந்த வீட்டுல இருக்கிற பித்தளை டம்ளர் உள்பட எல்லா சாமான்களையும் எழுதி வாங்கியிருக்கேன். எந்த வீட்டை பத்தியா பேசுறீங்க? என்ன கொள்ளடிக்க வந்திருக்கீங்களா? சும்மா கொள்ளை அடிக்க வரலமா, கொடுத்த கடனை கேட்க வந்திருக்கோம். முடிவா சொல்றேன், வீட்டை ஜப்தி பண்றதை தவிர வேற வழியே இல்லை. ஐயா, வீட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தை குட்டிங்களோட நாங்க எங்கேயா போவோம்? அது கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிருக்கணும். நல்ல காரியத்தை கொடுத்து விட்டு இப்ப நாங்க வயிறெறிய வேண்டியிருக்கு. இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு செட்டியார்கிட்ட 2,000 ரூபாய் வாங்கினீங்க. அப்புறம் இந்த பையன் கல்யாணத்துக்கு பாய் கிட்ட 2,000 ரூபாய் வாங்கினீங்க. 6 வருஷமா படிப்புக்கு வேணும்னு சொல்லி என்கிட்ட 4,000 ரூபாய் வாங்கினீங்க. வட்டி 7,000, ஆக மொத்தம் 15,000. 8,000க்கு 7,000 வட்டியா? இது தெய்வத்துக்கே பொறுக்காது. சரி, சும்மா ஐயா, இந்த வீட்டை எழுதி கொடுத்துட்டா எல்லா கடனும் தீர்ந்து போயிடும்ல. ஏதோ கொஞ்சம் கை நஷ்டத்தோடு சரி பண்ணலாம். அப்போ நாளைக்கு நான் பத்திரத்தோட வர்றேன். ஐயா, எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன? எனக்கு வேலை கிடைச்சி இவங்களெல்லாம் நான் பட்டணத்துக்கு அழைச்சிட்டு போற வரைக்கும் ஒரு 2 மாசம் இதே வீட்டுல இவங்க இருக்கிறதுக்கு அனுமதிக்கணும். எண்ணி 60 நாள், அதுக்கு மேல ஒரு நாள் கூட பொறுக்க மாட்டேன். ஒப்பம் கூட நாளை இருப்பேன், அதை மறந்துடாத. ஆமா, அங்க போலாம். ஏன் இந்த வீடு போயிட்டா வேற வீடு வாங்க முடியாதா? பாரு, பட்டணத்துல எனக்கு வேலை கிடைச்சதும் உங்களை எல்லாரையும் வர வச்சுக்கிறேன். குழந்தைகளை எல்லாம் நல்லா படிக்க வைக்கிறேன். நம்ம அனுசூயாவுக்கு சிறப்பான ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.
நம்ம எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. நான் இன்னைக்கே புறப்பட்டேன்.